ஸோ குரூப் டி எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான மேக்ஸ் கிளாஸ் வந்து நம்ம இப்போ வந்து இதோட கிளாஸ் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். குரூப் டி ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? இன்னைக்கான கொஷின்குள்ளே போவோம். The average of 4, 12, 8, 10, 16, 14, 9, 20, 18, 22, 15 and k is 14. Find the value of k. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், எல்லா நம்பரையுமே ஆட் பண்ணி டோட்டல் நம்பரை வந்து அதை வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? என்ன பண்ணணும்? சம் ஆஃப் ஆல் தி நம்பர், சம் ஆஃப் ஆல் தி நம்பர், அதாவது என்ன, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணுமா. 4 + 12 + 8 + 10 + 16 + 9 + 20 + 18 + 22 + 15 + k. ஓகேவா? டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்குன்னு எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இது சம் ஆஃப் த நம்பர். இது வந்து டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணாதான் அதோட ஆவரேஜ் கிடைக்குமா. ஓகே, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா 148. ஓகேவா? இப்போ இந்த மொத்தமா 12 நம்பர் இருக்கா, ஒண்ணு வந்து கேன்னு இருக்கு. ஓகே, இந்த கேயோட ஆன்சர் தான் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்க டோட்டல் நம்பர் இருக்குல்ல, டோட்டல் நம்பர் எவ்வளோ 12 கொடுத்துருக்காங்களா, அதனுடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, சராசரி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, டோட்டலா 14. ஓகேவா? இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 168. ஓகேவா? இப்போ இந்த கேவோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த 12 நம்பர் சேர்த்து 168 ஆகும். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கிறது 148. அப்போ ஒன்னு மிஸ் ஆகுது. அது என்னவா இருக்கும், இந்த 168யும் 148யும் மைனஸ் பண்ணா எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் அந்த கேயோட மதிப்பு. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ டோட்டல் நம்பர் இருக்கு இல்லையா 12, அதோட ஆவரேஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 14. ஓகேவா? அப்போ அந்த 12 நம்பரையும் அவங்க ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டலா எவ்வளோ நம்பர்ஸோட கவுண்ட் கிடைச்சிருமா, அதுதான் 168. இங்க நம்மகிட்ட இருக்கிறது 148 மட்டும் தான். அந்த கே வந்து மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. அப்போ இந்த 168ல இருந்து 148 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20. ஸோ இதுதான் ஆன்சரு. ஓகே, Akriti earned 54,500 monthly and saves 17% of her salary. Find her monthly expenditure. அக்ரிதி மாதம் 54,500 சம்பாதிக்கிறார். அவர் தனது சம்பளத்தில் 17% சேமிக்கிறார். அவரது மாதாந்திர செலவை காண்க. ஓகேவா? இப்போ வந்து அக்ரிதி அப்படிங்கிறவங்க, அவங்களோட மந்த்லி சேலரி என்ன, 54,500. ஓகேவா? டோட்டலா ஒரு மந்த்லி சேலரி கொடுத்து நம்ம என்னவா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம வந்து 100% எடுத்துக்கணும். ஓகே, இந்த 100%ல 17% சேவ் பண்றாங்க. ஓகேவா? ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 83% இருக்கும். இதை என்ன பண்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர், செலவு பண்றாங்க. ஓகேவா? செலவு பண்றாங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும், டோட்டல் சேலரி, மந்த்லி சேலரி என்னன்றது தெரியும், 54,500. அப்போ இந்த 100%, இந்த 100% தான் இந்த மந்த்லி சேலரி அப்படின்னா அவங்க கேட்கறது என்ன, எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்போ 83%. அப்போ இது எவ்வளவு, இது கண்டுபிடிச்சா இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணலாம், 54,500 டிவைட் பை 100. 100 தான் இதுனா, அப்போ 83னா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்களா. ஓகே, நீங்க இது ரெண்டையும் அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். நீங்க இன்னொரு மெத்தட்லயும் போடலாம் இதை. ஓகேவா? எப்படி அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 54 அந்த டோட்டல் மந்த்லி சேலரிய அதுல 17% எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? சேவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 17% எவ்வளோன்னு பார்க்கணும். இதை நீங்க அடிச்சுட்டு இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 9,265 கிடைக்கும். இது அவங்க சேவ் பண்ண அமௌண்ட். அவங்க கேட்கறது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன பண்ணணும், 54,500ல இருந்து 9,265 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு
இந்த ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு மந்த்லி சேலரி கொடுத்துருக்காங்க, அதுல எவ்வளவு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அதுல இருந்து இப்ப ஒருவேளை சேவ்னு டைரக்டா கூட கேட்டுக்கலாம். அவங்க சேவ் பண்றது எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இதுவா இருந்திருக்கும் ஆன்சர். ஆனா அவங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கேட்கறதுனால இதுல இருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? A credit card payment that will settle a bill for 290 microwaves at 1050 per microwave with successive discount of 4% and 25% with a further discount of 5% on card payment is. ஒரு மைக்ரோவேவனில் விலை 1500. 290 மைக்ரோவேவன்களை பில்லில் முதலில் 4% and 25% தள்ளுபடியும் பின்னர் கூடுதலாக 5% தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. இறுதி கட்டண தொகை என்ன? ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா ஒரு மைக்ரோவேவ் ஒரு மைக்ரோவேவோட விலை என்னன்னா 1050. ஓகேவா? அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 290 மைக்ரோவேவ். ஓகேவா? ஒரு இதனுடைய விலை வந்து இவ்வளோனா அப்ப 290 மைக்ரோவேவோட விலை என்ன அப்படிங்கிற நம்ம இதை வந்து மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 3,04,500. ஓகேவா? இவ்வளோ இதுதான் ஒரு மைக்ரோவேவோட மதிப்பு 1050. அப்ப 290 மைக்ரோவேவோட மதிப்பு என்ன? இது. இப்போ என்ன சொல்றாங்க? இந்த மதிப்பு அப்படியே அவங்க பே பண்ணல. ஓகேவா? இதுதான் உண்மையான ஒரிஜினல் மதிப்பு. அவங்க வாங்குற 290 மைக்ரோவேவுக்கு அதனுடைய ஒரிஜினல் மதிப்பு இவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 4% டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் 25% டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க. அது இல்லாம இன்னும் ஒரு கார்டு பேமெண்ட்காக 5% வந்து டிஸ்கவுண்ட் வழங்குறாங்க. இப்ப இவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா இந்த பொருளை அவங்க எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாங்க? ஓகேவா? இப்ப நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஒரு கொஸ்டினா மட்டும் பார்க்காதீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மைக்ரோவேவ் வாங்க போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த 290 மைக்ரோவேவ் வாங்கினீங்கன்னா இவ்வளோ காசு நீங்க கட்டணும். நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? டிஸ்கவுண்ட் தான் நல்லா இருக்கும்னு பார்ப்பீங்களா? அப்போ இவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து இந்த மதிப்புல இருந்து குறைக்கப்படுது. அப்போ அது குறைஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இது ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்க்காம இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களோட இப்ப லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். உங்களோட சேலரி வந்து ஒரு 1 மந்த்துக்கு 54,500 வச்சுக்கோங்க. அதுல நீங்க ஒரு 17% நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க அப்படின்னு நீங்க அந்த சுச்சுவேஷன்ல இருக்க மாதிரி நீங்க அந்த கான்செப்ட் அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அது என்னடா இவ்வளவு பெருசு இருக்கு, நான் எப்படியே ரீட் பண்றது, இதுவே கஷ்டமா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகேவா? இப்போ என்ன நடக்குது? இதுதான் முதல்ல டோட்டல் அமௌண்ட். டிஸ்கவுண்ட் வழங்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட். ஓகேவா? அதுல என்ன எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் 4% கிடைக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ 100%ல 4 கிடைக்குது. ஓகேவா? இப்ப எப்படின்னா இப்ப 4%னா 100ஆ? ஓகே. இப்போ வந்து இதை குறைக்கணும். இப்போ இங்க 100ல இருக்கிறது 4 குறையுது. அப்போ எவ்வளவு வரும்? 96. ஓகேவா? 96 இன்டூ 25 குறையுது. அப்போ 25 டிவைட் பை 100. நம்ம இதை அடிச்சுக்கலாம். 1 டைம் இது 4 டைம். ஓகேவா? இது வந்து குறையுது. அப்போ 4ல இருந்து என்னவா மாறும்? 3ஆ மாறும். ஓகேவா? 4ல இருந்து 3ஆ மாறும். ஓகே. இப்போ அதே மாதிரி அகைன் ஒரு 5% வந்து குறைக்கிறாங்க. அப்போ 5 அப்படிங்கிறது எவ்வளவு? 1 டிவைட் பை 20. இப்போ இங்க இருந்து இங்க குறையுது. 20ஆ இருக்கிறது 19ஆ மாறுது. அப்போ 20ஆ இருக்கிறது 19ஆ மாறுது. இந்த விலையில இருந்து இத்தனை டிஸ்கவுண்ட்டை தாண்டி அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே அடிக்கணும். ஓகேவா? ஓகே. இது நம்ம அடிக்கணும். இது கொஞ்சம் கால்குலேட்டிவா தான் இருக்கும். வேற வழி இல்லைன்னா நம்ம போட்டுதான் ஆகணும். ஓகே. இப்போ இந்த 25 5 டைம் அடிக்கணும். 6 9. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் அடிக்கலாம்? இங்க 6 இருக்கு. இங்க வேற என்ன அடிக்கலாம்? இதுங்க இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையுது? 96ஆ? இன்டூ 3 டிவைட் பை 4 இன்டூ 19 டிவைட் பை 20.
ஓகேவா? இதை நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சுப்போம். இது இங்கவே அடிச்சிருக்கலாம். ஓகே, 2 டேபிளால அடிக்கலாம். 25. ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட்டா இங்க 24/25 கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அந்த பெர்சன்டேஜ்ல திங்க் பண்ணும்போது இங்க அடிச்சு பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது எக்ஸாம்ல. நீங்க வந்து அங்கவே நம்ம இப்ப அந்த பெர்சன்டேஜை பார்த்த உடனே இப்ப 25 25னா என்ன 1/4. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு வரணும். இப்ப 20%னா 1/5 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இது அடிக்கலாமா? 4 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 6 டைம்ஸ். இதை வந்து இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 டைம். ஓகேவா? ஓகேவா? இது எல்லாமே இப்ப என்னென்ன கிடைச்சிருக்கு? 1218 இன்டூ 3 இன்டூ 3 9 இன்டூ 19. இதை நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2,08,278. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இப்ப பேசிக் கான்செப்ட் என்ன புரிஞ்சுதா? இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நீங்க தனித்தனியாவும் போடலாம். எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3,04,500 முதல்ல இந்த 4% டிஸ்கவுண்ட்ல 4% டிஸ்கவுண்ட்ல பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆன்சர் வரும். அகைன் இந்த ஆன்சரை எடுத்து திரும்ப வந்து இந்த ஆன்சரை வச்சு அதுல 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல என்ன வரும்? அப்புறம் இந்த இந்த ஆன்சர் எடுத்து திரும்ப இன்னொரு 5% டிஸ்கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு நீங்க போடலாம். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க எடுத்து எடுத்து போடும்போது இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். இதை நீங்க ஒரே மாதிரி இப்படி வச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், a typist take 40 minutes to type a 2 page. How long will he take to type 81 pages? ஓகேவா? ஒரு டைபிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 2 பேஜை டைப் பண்றதுக்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கிறாங்க. 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன கேக்குறாங்க? அதே டைபிஸ்ட் 81 பேஜை டைப் பண்ண எவ்வளோ மினிட்ல டைப் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேஜை டைப் பண்றதுக்கு 40 நிமிஷம் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு பேஜை டைப் பண்ண எவ்வளவு எடுப்பாங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை அடிச்சோம் அப்படின்னா 20யா? அப்போ ஒரு பேஜை டைப் பண்ண உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகுது. ஓகே, ஒரு பேஜுக்கு 20 மினிட்ஸ்னா அப்ப 81 பேஜ்னா எவ்வளவு வரும்? 1600 மினிட்ஸ். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, Diana is thrice as old as Teresa and Homie is twice as old as Diana. If Diana age is 4 years less than the average age of all three, then Homie age என்னன்னு கேக்குறாங்க. இப்போ என்னவா? ஓகேவா? தெரேசா அண்ட் டயானா. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கிறத அப்படியே எழுதணும். இங்க பாருங்க, டயானாவோட வயசு 3 வயசு அதிகமா. 3 த்ரைஸ்னா 3 மட்டும் கிடையாது, 3 மடங்கு. இப்போ நம்ம 3 அதிகம் அப்படின்னா இப்ப டயானாவோட வயசு எக்ஸ்னா தெரேசாவோட வயசு x+3 போட்டுடலாம். ஆனா அவங்க அது சொல்லல. 3 மடங்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா டயானாவோட ஏஜ் தெரேசாவை விட 3 மடங்குனா மல்டிப்ளை இப்படி வரும். இவங்களுக்கு இப்போ 1 அப்படின்னா இவங்க வயசு 3. ஓகேவா? அதே நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இப்போ டயானாவை விட ஹோமிக்கு ட்வைஸ். இப்போ இந்த டயானாக்கு ஒரு ஏஜ் இருக்கா? 3x இருக்கு. அதை விட இந்த ஹோமி அவங்களுக்கு ட்வைஸ் த டைம் அதிகமா. ட்வைஸ்னா 2 மடங்கு. ஓகே, 2 மடங்கு அதிகம். பாருங்க, டயானாவின் வயதை விட 2 மடங்கு அதிகம் ஹோமிக்கு. அப்போ இங்க இருக்கிறது 3x. அதுல இன்னும் ஒரு 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6x கிடைக்குமா? இப்ப இவங்களோட ரேஷியோ நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? என்ன சொல்றாங்க? இஃப் டயானாஸ் ஏஜ் இஸ் 4 years less than the average age of all three. ஓகேவா? இங்க பாருங்க, மூவரின் சராசரி வயதை விட டயானாவின் வயது 4 ஆண்டுகள் குறைவாக இருந்தால், ஓகேவா, இந்த 3 பேரோட ஆவரேஜ் அப்படிங்கிறது 4 ஆண்டுகள் குறைவா இருக்குமா இந்த டயானாவோட வயசுன்றது. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும்? என்ன ஏதோ குழப்பமா இருக்கே அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இது அப்படியே நம்ம அந்த ஒரு லைன் படிக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே எழுத பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாங்க? அந்த 3 பேரோட சராசரி. சராசரினா என்ன? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்னா என்ன?
இப்போ 1 2 3 5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர். ஓகேவா? சராசரி எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அதில் 5 8 10 11 11. ஓகேவா? டோட்டல் எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 4 1 2 3 4. அப்போ டிவைடட் பை 4 பண்ணும்போது இது அடிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும்ல, அதுதான் சராசரி. ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்றாங்க? இந்த 3 பேரோட சராசரி அப்படிங்கிறது தான் டயானாவோட வயசை விட 4 மடங்கு 4 குறைவுன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சராசரி என்னன்னு பார்ப்போம். நமக்கு நம்பர்ஸ் தெரியாது. இப்போ எக்ஸ் வைஸ் தான், நம்மளோட எக்ஸ் வச்சுதான் நம்ம போட போறோம். எக்ஸ் பிளஸ் 3x பிளஸ் 6x. ஓகேவா? டிவைடட் பை எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஓகேவா? இவங்களோட இதுதான் ஆவரேஜ். ஓகேவா? இது இந்த ஆவரேஜ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம். எத்தனை எக்ஸ் இருக்கு? 6 9 10. 10x டிவைடட் பை 3 இதுதான் ஒரு ஆவரேஜ். இப்போ இந்த டயானாவோட ஏஜ் என்னவாமா? டயானாங்கிறது 3x. இப்போ 10x மைனஸ் டிவைடட் பை 3 அப்படிங்கிறது இந்த டயானாவோட ஏஜை விட 4 வந்து குறைவான். அப்போ இந்த மைனஸ் எவ்வளவு குறைவு, அதனால இங்க மைனஸ். ஒருவேளை அதிகம் போட்டுதான் இந்த இடத்துல பிளஸ் போடணும். இங்க குறைவுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இப்படி போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இதை நம்ம இங்க மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 9x டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 4. இந்த 3 இங்க போயிடும். ஓகே, இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை இந்த 3 இங்க போயிடுச்சா 12. ஓகேவா? இப்போ டயானாவோட ஏஜ் என்ன? 3x. டயானாவோட ஏஜ் என்னன்னா 3x. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 12. சாரி, somewhere is சாரி, அவங்க ஹோமியோட ஏஜ் தானே கேட்குறாங்க. டயானா தப்பா எடுத்துட்டேன். ஹோமியோட ஏஜ் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 6x. ஓகேவா? 6 இன்டூ 12 அப்படிங்கிறது 72. ஓகேவா? ஹோமியோட ஏஜ் கேட்குறாங்க, அதனால 72. If a fruit basket there are thrice as many oranges apple. If there are a total of 36 fruits, how many orange are there? ஒரு பழக்கூடையில் ஆப்பிள்களை விட ஆரஞ்சு இரு மடங்கு உள்ளன. மொத்தம் 36 பழங்கள் இருந்தால் ஆரஞ்சுகளின் எண்ணிக்கை எவ்வளோ? என்னென்ன இருக்கு? என்னென்ன ஃப்ரூட் இருக்குன்னா ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள் இருக்காமா. ஓகேவா? இப்போ இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆப்பிளை விட ட்வைஸ் அப்படின்னா இரு மடங்கு அதிகமா இருக்காமா. மடங்குன்னு வந்தாலே நம்ம வந்து மல்டிபிள்ல போகணும். ஓகேவா? இப்போ நான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி. ஓகேவா? இப்போ ஆரஞ்சு அப்படிங்கிறது 2x, ஆப்பிள்ங்கிறது எக்ஸ். என்ன சொல்றாங்க? மொத்த பழம் எவ்வளவு இருக்காமா? 36 பழங்கள் இருக்கு. அப்போ என்னது அர்த்தம்? 2x பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் மொத்த பழம். அது எவ்வளோ? 36 இருக்காமா. அப்போ 3x தான். 2x பிளஸ் எக்ஸ்ன்றது 3x. இப்போ எக்ஸ் அப்படிங்கிற மதிப்பு என்ன? 12. இங்க என்ன கேக்குறாங்க? ஆரஞ்சு எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு போய் இங்க மல்டிபிள் பண்ணும். 2 இன்ட்டு 12 அப்படிங்கிறது எவ்வளோ? 24. அப்போ ஆரஞ்சு எவ்வளவு இருக்காமா? 24 இருக்காமா. ஓகேவா? நெக்ஸ்ட், 3 men can dig a wall 39 feet deep in 4 days. How many men can dig a wall 76 feet deep in 12 days? 3 பேர் 39 அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றை 4 நாட்களில் தோண்டுகின்றனர். 78 அடி ஆழமுள்ள கிணற்றை 12 நாட்களில் தோண்ட எத்தனை பேர் தேவை? ஓகேவா? இது டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற வர டாபிக்ல வரும். இதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, மேன் இன்டூ டேஸ் டிவைடட் பை ஒர்க். அந்த ஒர்க் அப்படிங்கிறது நம்ம கீழே தான் போடணும். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. மேன் 2 அண்ட் டே அண்ட் ஒர்க் 2. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? எத்தனை பேரு? 3 பேர் சேர்ந்து செய்யறாங்க. 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் செய்யறாங்க? 4 நாள். எவ்வளவு ஒர்க்க? 34 அடி தோன்றாங்க. ஓகே, இப்போ 3 பேர் சேர்ந்து 4 நாள் வேலை செஞ்சு 39 அடி கிணற சுரண்டுறாங்க. ஓகேவா? தோன்றாங்க. அப்போ இவங்க என்ன கேக்குறாங்க? இந்த 78 ஃபீட் எவ்வளவு ஒர்க்கு? 78 ஃபீட் உள்ள கிணற 12 நாள்ல தோன்றதுக்கு எத்தனை மென் தேவை? ஓகேவா? 3 மென் சேர்ந்து செஞ்சு 4 நாள்ல செஞ்சா 39 அடி தோண்ட முடியுது. ஆனா அதுவே எத்தனை மென் சேர்ந்து செஞ்சா 12 நாள்ல 78 அடியை தோண்ட முடியும் அப்படிங்கறத இதோட மீனிங். ஓகேவா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 2 டைம்ஸ்
ஓகேவா? இங்கே 12 நாமும் 12ஆ? இந்த 12 இங்க 12 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 2. ஓகேவா? Piece and point inside the rectangle ABCD. If PA is 57, PB is 9, PC is 54, then the length of BD is equal to. ஓகேவா? இப்ப ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெக்டாங்கிள் இருக்கு, ABCD ஒரு செவ்வகம் இருக்கு. அந்த செவ்வகத்துக்குள்ள ஒரு பாயிண்ட் P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? PA இதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, PA ஓட வேல்யூ அண்ட் PB ஓட வேல்யூ, PC ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, PD ஓட வேல்யூ கேட்கறாங்க. இந்த இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா PA ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் பிளஸ் PD ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து ஃபார்முலா. இதுல நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ PAன்றது என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒண்ணுமே இல்லை. இது வந்து இந்த இவ்வளவு பெருசு இருக்கே, இதை எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிலாம் நீங்க திங்க் பண்ண வேணாம். இது ஒண்ணுமே இல்லை. நீங்க பாருங்க, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் இப்படி இருக்கா, இந்த இடத்துல P, இது ABCD. ஓகேவா? இப்போ PA ஃபர்ஸ்ட் இப்படி வருதா, அப்போ ஃபர்ஸ்ட் PA. நெக்ஸ்ட் PC இதனுடைய ஆப்போசிட். இப்போ ஒரு கோடு இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதை எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் இதை எடுக்கணும். PA ஸ்கொயர் PC ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது PB ஸ்கொயர் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் என்ன? PD ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இதை அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணும். PAனா என்ன? 57 ஹோல் ஸ்கொயர். PCனா 54 ஹோல் ஸ்கொயர். PBனா என்ன? 9 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் PD நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ 57ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னா 3249. 54ஓடது என்னன்னா 2916. 9ஓட ஸ்கொயர் 81 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 6165 ஈக்குவல் டு, ஓகேவா? இதுல வந்து இந்த 81 மைனஸ் பண்ணிடுது, இது இந்த பக்கம் வந்துருமா? இப்போ எவ்வளவு கிடைக்கும்? 6084. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து எதனுடைய ரூட்? இப்ப இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா ரூட்டா மாறிடுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது 78ஓட ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னன்னா 78. The arithmetic mean of observation 79, 42, 47, 77, 49, 75, 56, 26, 35. இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதனுடைய அரித்தமெட்டிக் மீன் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்லை, ஆவரேஜ் தான் அவங்க மீன் சொல்லியிருக்காங்க. மீன்னா ஆவரேஜ், ஆவரேஜ்னா மீன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி இப்போதான் ஆவரேஜ்னா என்ன பார்த்தோம். இது எல்லா நம்பரையும் முதல்ல ஆட் பண்ணணும். 89 பிளஸ் 42 பிளஸ் 47 பிளஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 486 கிடைக்கும். ஓகே, டோட்டல் நம்பர் எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9. 9ஆல நம்ம டிவைட் பண்ணோம். டோட்டல் நம்பர் எவ்வளவோ அந்த 9ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 54. ஓகே, இது 9 டேபிளால போனா 5 டைம்ஸ் வரும், 3 and 4. ஓகேவா? In a box contained blue, yellow and orange tokens. The ratio of blue to yellow token was 13:19, while the ratio of orange to blue token was 10:3. What was the ratio of orange to yellow token? ஓகே, ஒரு பெட்டியில் நீலம், மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற டோக்கன்கள் உள்ளன. நீலம் மஞ்சள் அப்படிங்கிறது 13.19 மற்றும் ஆரஞ்சு ஈஸ்ட் நீலம்ன்றது 10:3. ஓகேவா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ப்ளூ அண்ட் எல்லோ. ப்ளூ அண்ட் எல்லோவோட ரேஷியோ என்ன? 13:19. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? ஆரஞ்ச் டு ப்ளூ. ஆரஞ்ச் டு ப்ளூ. ஆரஞ்சுல இருந்து ப்ளூக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரஞ்சுன்றது எவ்வளவு? 10 கொடுத்துருக்காங்க. ப்ளூங்கிறது எவ்வளவு? 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ வந்து என்ன பண்ணணும்னா இங்க இருக்கிற நம்பரை தான் இங்கேயும் போடணும். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற நம்பரை தான் இங்கேயும் போடணும். ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணா 57, 30, 9, 130. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் டு எல்லோ. இப்போ ஆரஞ்சோடது என்ன? 130. எல்லோடது என்ன? 57. அப்போ 130:57. இதுதான் ஆன்சர். ஓகேவா?
Find the simple interest on 4,000 at 6% per annum rate of interest for the period from 21 February 2024 to இது 23 April 2024. இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2024 ஃபர்ஸ்ட் லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த கடைசி 2 நம்பரை நீங்க 4ஆல டிவைட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகணும். இந்த புள்ளிலாம் வச்சு வராம அந்த மாதிரிலாம் இல்லாம கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அது லீப் இயர். ஓகேவா? அப்ப அதுக்கான லீப் இயர்ல எவ்வளவு டேஸ் இருக்கும்? 366 டேஸ். ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இப்போ பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 366 டேஸா? பிப்ரவரியில 21 அப்புறமா எவ்வளவு வரும்? 7 டேஸ். பிப்ரவரியில ஒரு 7 டேஸ் அண்ட் மார்ச்ல ஒரு 31 டேஸ், ஏப்ரல்ல ஒரு 23 டேஸ். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 61. ஓகேவா? 61 டேஸ். நம்ம வந்து இயரா தான் ஈஸியா போட்டுடலாம். இப்போ 2 இயர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 2 போட்டுடலாம். ஆனா இங்க டேஸ் கணக்கா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் நம்ம இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். லீப் இயரா இருந்தா 366 டேஸ் இருக்கும். ஓகேவா? அவங்க இந்த மாதிரி கேட்கும் போதே அந்த பிப்ரவரியில வர மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா அதுல தானே கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். 27 28 டேஸும் இருக்கும்ல லீப் இயர் நான் லீப் இயர்னா. அதனால அதை கன்ஃபியூஸ் பண்றதான் அந்த பிப்ரவரியில தான் கரெக்டா கேட்பாங்களே. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 6 டிவைடட் பை 100. இப்போ நம்ம நார்மல் இயர்ஸ்ல கேட்டிருந்தா 100 மட்டும் தான் போடுவோம். ஆனா இங்க என்ன நம்ம டேஸ் இன்க்ளூட் பண்ணதுனால 366 நாள்ல தான் 61 நாள் வந்து வட்டி கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ 366 போட்டுக்கணும். இதை நம்ம அடிக்கணும். இதை 6 டேபிள்ல போச்சு அப்படின்னா 6 டைம் 1 டைம் இதை அடிச்சோம் அப்படின்னா 40 அப்படிங்கறதா அவங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? If 20% of a number is added to 102, then the result is the same number, 60% of the same number. ஒரு எண்ணின் 20ஐ 102 உடன் கூட்டினால் அதே எண் கிடைக்கிறது. அந்த எண்ணின் 60% எவ்வளவு? இதை பார்த்து நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்ல. இது என்ன பண்ணணும்? அந்த கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே நம்ம எழுத ட்ரை பண்ணுவோம். இப்ப ஒரு எண்ணின் 20%. இப்போ இது வரைக்கும் மட்டும் வச்சுட்டு பாருங்க. 20%னா என்ன? நம்ம எப்படி எழுதுவோம்? 20 divided by 100. ஓகேவா? ஒரு எண்ணோட 20% அப்படிங்கிறது அந்த எண் என்றது நமக்கு தெரியாது. அதனால எக்ஸ் வச்சுக்கணும். 20% ஆஃப் அ நம்பர். அந்த நம்பர் என்னன்னு தெரியும். இந்த நம்பர்ல தான் 20%. ஓகேவா? ஆடட் டு என்ன பண்றோம்? ஆட். அப்ப பிளஸ் போட்டுக்கிறோம். என்னத்தை ஆட் பண்றாங்க? 102 ஆட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்க இருக்கிறது அப்படியே இருக்கு. ஒரு எண்ணின் அந்த ஒரு எண் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால எக்ஸ். ஓகேவா? 20%. அப்போ 20%. இந்த எண்ணுல 20%. அந்த எண்ணினே நம்ம என்னன்னு தெரியாதனால எக்ஸல் போட்டுட்டோம். 102 உடன் கூட்டினால் அப்போ பிளஸ் 102 அதே எண் கிடைக்கிறது. அந்த எண்ணே நமக்கு என்னன்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணாலும் அதே நம்பர் கிடைக்குது. அப்ப அந்த எண்ணே நமக்கு தெரியாதனால இங்கேயும் எக்ஸன் போட்டுக்கிறோம். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் நீங்க படிச்சு அதை அப்படியே நீங்க எழுதிக்கணும். நீங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, நான் எப்படி பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க இதே மாதிரியான ரிலேட்டடான ஒரு 10 to 20 சம்ஸ் வந்து நீங்க எடுத்து சால்வ் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு ஈஸியா ஆயிரும். நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப யோசனை போட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே டக்கு 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 நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்? இதை அடிச்சோம் அப்படின்னா 1 divided by 5. இப்போ இந்த எக்ஸ் வந்து இது 1 கூட மல்டிபிள் ஆனா எக்ஸ் தான் வரும். எக்ஸ் டிவைடட் பை 5 பிளஸ் 102 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் 5 வந்து இங்க கூட மல்டிபிள் பண்ணணும். 102 இன்டூ 5 ஈக்குவல் டு இந்த 5 இங்க போயிடும். 5x. ஓகேவா? இந்த 5x இங்க வந்தா மைனஸ் 4x ஆயிரும். இது நம்ம மல்டிபிள் பண்ண தேவையில்ல, இப்படியே கூட நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4 கூட நம்ம அடிச்சோம் அப்படின்னா 5.5 ஓகே. இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 127.5 கிடைக்கும். இப்போ என்ன கேக்குறாங்க? ஒருவேளை அந்த நம்பர் என்ன, அந்த ஒரு எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க இதுவே போட்டலாம். ஆனா அவங்க அதை கேட்கல. 60% ஆஃப் சேம் நம்பர். இப்போ இந்த நம்பர் கிடைச்சிருச்சு, என்ன நம்பர்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுல 60% எவ்வளோ, 60% எவ்வளோ அப்படிங்கிறத கேட்கறாங்க. இதை நம்ம அடிக்கணும். 3 divided by 5. இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 76.5%. 76.5. இந்த நம்பர்ல 60%. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே.
The diagonal of quadrangle are perpendicular bisector of each other. If the length of one diagonal is 8 cm and the area of quadrangle is 48, find the length of other diagonal. இப்போ இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சோ இப்போ ஒரு குவாட்ராங்கிள் இப்படி இருக்கு அப்படின்னா, இது என்ன சொல்றாங்க, இதோட ஏரியா என்னன்றதை கொடுத்துட்டாங்க. ஓகே, இதனோட ஏரியா என்னன்றதை கொடுத்துட்டாங்க. நமக்கு ஏரியா என்ன, 48 சென்டிமீட்டர். என்ன கொடுத்துருக்காங்க, டைகனல் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி வரையறதுக்கு பேர் தான் டைகனல். ஓகேவா, ஒரு டைகனலோட லென்த் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அது வந்து 8 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்குறாங்க, இன்னொரு டைகனல் என்ன அப்படிங்கறத கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏரியா ஈக்குவல் டு half into diagonal 1 into diagonal 2. இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ இதை, ஏரியா அப்படிங்கிறது என்ன, 48 ஈக்குவல் டு half into diagonal 1 எவ்வளோ, 8 into diagonal 2 தெரியாது. ஓகே, இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 12. அப்போ இன்னொரு diagonalோட லென்த் எவ்வளோவா, 12. ஓகேவா. For a trip 600 km, a truck traveled the first 300 km at a speed of 42 km per hour. At what speed should it cover the remaining distance so that the average speed for the entire journey is 63 km per hour? ஓகேவா, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. ஓகேவா, அதனுடைய ஃபுல் டிஸ்டன்ஸ் எவ்வளோவா, 600 மீட்டரா. ஆனா ஃபர்ஸ்ட் 300 மீட்டரை 42 ஸ்பீட்ல கடக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 300 மீட்டரை 42 கிலோமீட்டர் பர் ஹார்ல கடக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் எவ்வளோல கடந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க டோட்டலா இந்த 600யும் கடக்க அந்த ஆவரேஜ் ஸ்பீடு என்னவா, 63 கிலோமீட்டர் பர் ஹாரம். இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் 300 மீட்டருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ ஸ்பீட்ல போயிட்டோம். மீதி இருக்கிற அந்த 300 மீட்டரை நாங்க எந்த டிஸ்டன்ஸ்ல கடந்திருந்தால் இந்த 600 மீட்டர் டோட்டல் மீட்டரையுமே 63 கிலோமீட்டர் பர் ஹார்ல எங்களால கடந்திருக்க முடியும் அப்படின்றத கேக்குறாங்க. இதுக்கு ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன நமக்கு தெரியும். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 300 42 கிலோமீட்டர் பர் ஹார்ல கடந்திருக்காங்க. ஓகே, பிளஸ் இன்னொரு 300 எவ்வளோல கடந்தாங்கன்னு நமக்கு தெரியல. டோட்டலா 600 என்ன பண்ணிருக்காங்க, 63 கிலோமீட்டர் பர் ஹார்ல கடந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம அடிச்சோம்னா டைம் வந்துடும். ஓகேவா, நம்ம இதை வந்து கால்குலேட்டிவா இருக்கனால நம்ம டைம் அடிக்கல. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை அடிச்சோம் அப்படின்னா கால்குலேட்டிவா வரும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 300 வந்து நமக்கு கீழே வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த 300 வந்து நமக்கு கீழே வந்துடும். இப்போ இந்த 300 கீழே போனதுனால 1 divided by 42 plus 1 divided by x equal to 600 divided by 63 into 300. ஓகேவா, இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 2. ஓகே, இப்போ நமக்கு மீதி என்ன இருக்கு, 1 divided by 42 plus 1 divided by x equal to 2 divided by 63. ஓகேவா, இது நம்ம என்ன பண்ணணும், இங்க 42, இது நம்ம இங்க மேல போச்சு அப்படின்னா x plus 42 அப்படின்னு வருமா, 2 divided by 63. ஓகே, இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, 63x plus
42 into 63 equal to 42 into 2 x வரும் x. ஓகேவா? இப்போ 63x plus இது அப்படியே வச்சுக்கோ மல்டிபிள் பண்ணாம equal to 84x. ஓகேவா? இந்த 63யும் 84ம் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் அப்படின்னா 21x equal to இந்த 42 and 63 அப்படியே இந்த பக்கம் போயிடும். இந்த 21 இது அடிச்சுன்னா 2 times. அப்போ x அப்படிங்கிறது என்ன 126. ஓகேவா? நெக்ஸ்ட், the cost of 1 liter milk is equal to the selling price of 800 milk. The percentage of profit. இப்போ இதையுமே 1 லிட்டர் பாலின் அடக்க விலை 800 மில்லி பாலின் விற்பனை விலைக்கு சமம். இதை எப்படி எழுதணும் அப்படின்னா சிபி அப்படிங்கிறது ஒரு 100 ml 1 லிட்டர் ஆஃப் சிபி அப்படிங்கிறது ஈக்குவல் டு அங்க கொடுத்துக்கிறது அப்படி எழுதணும் செல்லிங் பிரைஸ் ஆஃப் 800 ml மில்க். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிபி அப்படிங்கிறது இதனுடைய மதிப்பு அப்படின்றது 800, எஸ்பியோன்ற மதிப்பு 1000. ஓகேவா? இது நம்ம இப்படி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியுது, சிபி அப்படிங்கிறது 800, எஸ்பி செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 1000. ஓகேவா? இப்போ அந்த 800 இருக்கிறத 1000க்கு வித்திருக்காங்க. அப்போ எவ்வளவு இங்க ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 200 கிடைச்சிருக்கு. அந்த 200ஓட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ 200 அப்படிங்கிறது எதுல இருந்து 200 கிடைச்சிருக்கு, 800ல இருந்து 200 அதிகமா கிடைச்சிருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் கேட்கறதுனால 100. இதை அடிச்சோம் அப்படின்னா 200 divided by 8. ஓகேவா? இது 8 2 times வரும், 5 times 25% அதிகமா வச்சு விற்கிறாங்க. இதுதான் ஆன்சர். ஓகே. Thomas is 36 years old. His nephew is 26 years older than him. In how many years will Thomas' age be 14 years less than 3 times his nephew age? ஓகேவா? தாமஸ் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களோட ஏஜ் வந்து 38. அவரது மருமகன் அவரை விட 26 வயது இளையவர் எனும் எத்தனை ஆண்டுகளில் தாமஸ் வயது அவரது மருமகன் வயதில் 3 மடங்கில் இருந்து 14 ஆண்டுகள் குறைவாக இருக்கும். இதுவுமே என்ன பண்ணணும்னா அங்க கொடுத்துருக்கிறத அப்படி நம்ம எழுத ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தாமஸ் இவங்க ஏஜ் என்னவா 38. இப்போ அவங்களோட நெஃப்யூ, ஓகே, அவங்களோட ஏஜ் என்னவா 26 இயர்ஸ் ஆகும். 26 இயர்ஸ் இல்ல, 26 இயர்ஸ் விட கம்மி. அப்போ என்னது 38ல இருந்து 26 கம்மி பண்ணா எவ்வளவு 12. அப்போ நெஃப்யூவோட ஏஜ் என்ன 12. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, how many years will Thomas age be 14 years less than 3 times his nephew age. இப்போ என்னன்னா இப்ப தாமஸ் ஏஜ் அப்படிங்கிறது ஓகே எவ்வளோ இயர்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ இயருக்கு அப்புறம். ஓகேவா? எவ்வளோ இயர்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை இயர்ஸ் தெரிஞ்சுதான் நம்ம போட்டிருக்கலாம், தெரியலனால எக்ஸ். இவ்வளோ இயர்ல இருந்து நெஃப்யூவோட ஏஜ் இது என்ன 12 + x. ஓகேவா? இப்போ இவங்களோட ஏஜ் 5 அதிகமாகுதுன்னா இவங்களுக்கும் 5 அதிகமாகும் இல்லையா? இப்போ இவங்களோட ஏஜ் 38, இவங்க 12. இன்னொரு 5 வருஷத்துல இவங்களோட ஏஜ் 43 ஆகும், இவங்களோட ஏஜ் வந்து 17 ஆகும் இல்லையா? அதனால நம்ம இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு தெரியல. ஓகேவா? எத்தனை மடங்கு, 3 மடங்கு. 3 மடங்கு, அதுல 14 இயர்ஸ் குறைவு. ஓகேவா? மைனஸ், குறைவுனால மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? இது அப்படியே நம்ம இது பண்ண வேண்டியதான். 38x ஓகே, இது மல்டிபிள் பண்ணா எவ்வளோ 36 + 3x - 14. ஓகேவா? இது நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 12. சாரி 22 கிடைக்கும். அப்போ இதுல இப்போ இந்த 38 + x இதை எப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ x = 3x, இதை மைனஸ் பண்ணா எவ்வளோ ஆகுது 22 ஆகுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 22 வந்து இந்த சைடு இங்க வரப்போகுது.
இந்த எக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண போறது இல்லை. இந்த 22 இங்க வருது அப்படின்னா 16 ஈக்குவல் டு 3x மைனஸ் இந்த எக்ஸ் இந்த பக்கம் போகும். ஓகே, இப்போ 2x அப்படிங்கிறது 16. அப்போ x அப்படிங்கிறது என்னது 8. ஓகேவா? ஓ, இதுதான் ஆன்சர். ரவிஸ் ஃபாதர் இஸ் 4 times as old as ரவி. ரவின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ரவியோட ஃபாதர். ஓகே, ரவிஸ் ஃபாதர் இஸ் 4 times. இப்போ ரவியோட ஏஜ் எக்ஸ் அப்படின்னா ஃபாதரோட ஏஜ் என்ன 4x ஆகும். ஓகேவா? இப்போ ஆஃப்டர் 5 years 5 வருஷங்களுக்கு அப்புறம் ஓகேவா ஃபாதரோட ஏஜ் 3 டைம் ரவியோட ஏஜை விட 3 டைம் அதிகமா. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 4x பிளஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் ரவியோட ஏஜ் பிளஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவா 3 1. ஓகேவா? இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 4x இது 1ல மல்டிபிள் பண்ணா அதே தான் கிடைக்கும். இதை வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3x பிளஸ் 15. ஓகேவா? இந்த எக்ஸ் இங்க நம்ம இங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா 3x 4ல 3 போச்சு அப்படின்னா 1x. ஓகே, இந்த 5 இங்க போச்சுன்னா 10. இப்போ என்னவா ரவியோட பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்னா 10 years. ஓகே, ஆகாஷ், சுமன் அண்ட் ராஜ் இன்வெஸ்ட் 1720, 1690, 1240 respectively to start a business. If the profit at the end of the year is 1440, then what is the share of Raj in the profit? ஆகாஷ், சுமன் மற்றும் ராஜ் ஆகியோர் முறையே இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. முதலீடுக்கு இந்த 3 பேர் சேர்ந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆகாஷ், சுமன், ராஜ். ஆகாஷ்ன்றவங்க என்ன 1720, சுமன்றவங்க 1690, ராஜ் அப்படின்றவங்க 1240. ஓகேவா? இவ்வளவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் த இயர் இவங்க அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால அதுல ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1440 கிடைக்குது. இதுல ராஜோட ஷேர் என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்கறாங்க. அதுக்கு ராஜோட ஷேர் எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். 20 பிளஸ் ஓகேவா? நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4650. ஓகேவா? இப்போ இந்த 4650 அப்படிங்கிறது தான் இந்த டோட்டலா நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஏன்னா 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணதுனாலதான் இவ்வளவு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அவங்க யாரோட கேட்கறாங்க? ராஜோட கேட்கறாங்க. அப்போ 1240 அப்படிங்கிறது என்ன என்ன சொல்லலாம்? 450 அப்படிங்கிறது 1440 அப்படின்னா 1240 எவ்வளோ? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னா 384. ஓகேவா? நெக்ஸ்ட், Pragar and Ria together invest 33,500 in a business. At the end of the year, out of the total profit of 6,700, Pragar's share was 2,000. What was Pragar's investment? ஓகேவா? இப்போ பிரகார் அண்ட் ரியா இவங்க 2 பேருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணது 33,500. இதுல இவங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்களா இல்ல ரியா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்களா நமக்கு தெரியாது. டோட்டலா அவங்க 2 பேரோடதுமே சேர்த்து இவ்வளோ. அவங்க 2 பேரும் ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு அவங்க நம்ம கிட்ட சொல்லல. பொதுவா இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணது இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல யாருது வேணாலும் அதிகமா இருக்கலாம், யாருது வேணாலும் குறைவா இருக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த இயர், அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட். ஓகேவா? இவங்க ஒரு வருஷத்துக்கு தொடக்கத்துல இவ்வளவு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டோட்டல் ப்ராஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 6,700 கிடைச்சிருக்கு 2 பேருக்குமே சேர்த்து. இதுல இந்த பிரகாரோட ஷேர் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 6,700ல பிரகாரோட ஷேர் 2000. அப்போ ரியாவோட ஷேர் என்னவா இருக்கும்? இந்த 2000 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 4,700 இருக்கும். இப்போ இதுலயே தெரிஞ்சிச்சு பிரகாரோட ஷேர் எவ்வளோ 2000, ரியாவோட ஷேர் எவ்வளோ 4,700. ஓகேவா? இப்போ நம்ம இதுலயே இந்த ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. பிரகார் வந்து கம்மியா இன்வெஸ்ட் பண்ணதுனாலதான் கம்மியான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ரியா அப்படிங்கிறவங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ரேஷியோ என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? 2000 is to 4,700. இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா இப்போ பிரகார் அப்படிங்கிறவங்க 20, ரியா அப்படிங்கிறவங்க 47.
ஓகேவா? இப்ப பிரகாரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 47 பிளஸ் 20 ரெண்டையும் சேர்த்துனா எவ்வளோ? 67. அப்போ இந்த 67 அப்படிங்கிறது தான் அவங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். இதுல பிரகாரோடது எவ்வளோன்னு கேக்குறாங்க. 20 அப்படிங்கிறது எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ அந்த ரேஷியோ நமக்கு தெரியாம இருந்தனால தான் இவ்வளோ இதுமே. ஓகே, இப்போ இந்த ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 67 டோட்டலா 67 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 67 எவ்வளோ டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 500 இன்டூ 200னா 10,000. அப்போ பிரகார் வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 23,500 வந்து யாரு ரியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒருவேளை ரியா அது எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான். ஆனா அவங்க பிரகாரத்தை கேட்டிருக்காங்க, அதனால 10,000. ஓகே, if a x meter long train running at a speed of 59 meter per second crossing a railway platform in 9 seconds, find the value of x if the length of the train platform is 279. என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு ரயில் பிளாட்ஃபார்ம் இருக்கு. ரயில் பிளாட்ஃபார்ம் இருக்காமா, அந்த பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன அப்படின்னா 279 மீட்டர் ஆகும். இப்போ ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுது இல்லையா, அது மேல அந்த ட்ரெயினோட லென்த் நமக்கு தெரியல. ஓகே, அது எவ்வளோ ஸ்பீட்ல போகுதாமா? 59 மீட்டர் பர் செகண்ட்ல போகுதாமா. அண்ட் 9 செகண்ட்ஸ்ல அந்த பிளாட்ஃபார்மை கடக்குதாமா. இப்போ நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு லென்த் தெரியல. அப்போ எக்ஸ் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் எவ்வளோ? 279 டிவைடட் பை எவ்வளோ ஸ்பீட்ல கிடக்குது? 59 ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸ். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ நம்ம இது பண்ணணும். இந்த 59 வந்து இங்க போய் மல்டிபிள் ஆகும். 59 இன்டூ 9. ஓகேவா? இது மல்டிபிள் ஆனா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 531 எக்ஸ் பிளஸ் 279. இப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா இது இங்க மைனஸ் ஆகும், இந்த பக்கம் போனா எவ்வளவு கிடைக்கும்னா 252. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If quadrangle PQRS, the bisector of R and S meet at the point of T inside the quadrilateral and STR is 24 degree, if the ratio of P to Q 3:5, then what is the difference between Q and P? First ஒரு quadrilateral வரையணும். ஓகேவா? quadrilateral அப்படின்னா 4 சைடு இருக்கிறதா? PQRS. ஓகே, என்ன சொல்றாங்க? இப்போ R and Sல இருந்து ஒரு பாயிண்ட் வந்து இன்சைடா பைசெக்ட் ஆகுது. இப்போ இது பைசெக்ட் ஆகி இத வந்து இந்த பாயிண்ட வந்து Tன்னு சொல்றாங்க. அது எவ்வளோ? இப்போ STR இதனுடைய டிகிரி எவ்வளவா? 24 டிகிரி. அண்ட் இங்க P அண்ட் Qக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. P யோட ரேஷியோ என்னவா? 3x. Qவோடது என்னவா? 5x. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? இப்போ என்னன்னா T அப்படிங்கிறது என்ன அப்படின்னா P பிளஸ் Q டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் இந்த Tயோட வேல்யூ. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின்ல P அண்ட் Q கொடுத்துட்டு இந்த Tயோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து P அண்ட் Q வந்து ஒரு வேல்யூ இருக்கும்ல, அது ரெண்டையும் பிளஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா T கிடைச்சிடும். இப்போ நமக்கு என்ன தெரியுது? T கொடுத்துட்டாங்க 24. இப்போ PQ அப்படிங்கிறது என்ன? 3x பிளஸ் 5x டிவைடட் பை 2. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இதை இங்க போனா 48. இதை வந்து ஆட் பண்ணோம்னா 8x. ஓகேவா? இப்போ இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 6. எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? 6 அப்படின்னு கிடைச்சிருச்சா? இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? இப்போ Q அப்படிங்கிறது 5x, Pங்கிறது 3x. இப்போ 5x மைனஸ் 3x அப்படிங்கிறது எவ்வளவு? 2x. அப்போ 2 இன்டூ எக்ஸோட மதிப்பு என்ன? 6. 12. இப்போ 12 தான் ஆன்சர். ஓகே, one pipe can fill a tank in 3 minutes while another pipe can empty the completely filled tank in 12 minutes. If both the pipe are open together when the tank is empty, how many minutes will take to fill 1/4 of tank?
இப்போ ஒரு டேங்க் இருக்காமா, ஓகேவா? அந்த டேங்க்ல 2 பைப் இருக்கு. ஒரு பைப் வந்து இந்த வழியா தண்ணியை ஃபில் பண்ணுது. அந்த பைப் வந்து எவ்வளோ இதுல ஃபில் பண்ணுது அப்படின்னா 3 மினிட்ல ஹோல் டேங்க்லயுமே அந்த தண்ணியை ஃபில் பண்ணிடுது. ஆனா இதுவே இங்க ஒரு வெளியே போறது ஃபுல் தண்ணியுமே வெளியே எம்டி பண்றதுக்கு ஒரு பைப் இருக்கு, ஓகேவா? இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? 12 மினிட் எடுத்துக்கலாம். ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதை வந்து ஃபுல்லா எம்டி பண்ண 12 நிமிஷம் எடுத்துக்குது. இது 3 மினிட்ஸ், ஓகேவா? இப்போ ஃபில் பண்ண 3 மினிட், எம்டி பண்ணது அப்படின்னா 12 மினிட் ஆகுது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 24 வரும். 8 டைம்ஸ் இங்க வருமா? இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே அட் அ டைம்ல ஓப்பன் ஆகுதுன்றாங்க. இப்போ ஒன்ஸ் இங்க பக்கம் தண்ணி உள்ள வரதுக்கும் ஓப்பன் ஆகி ஊத்திட்டு இருக்கு, இங்கேயும் பாதி போயிட்டு இருக்குன்ற பட்சத்துல எவ்வளவு டைம்ல வந்து அது ஃபுல் ஆகும் இந்த டேங்க் அப்படின்றத கேட்கறாங்க. இப்போ நம்ம 8 இது வந்து பார்ட்டை வந்து நம்ம ஊத்தும் போது 2 பார்ட் வெளியே போயிருது, ஓகேவா? இதை மைனஸ் பண்ணனா 6 பார்ட் தான் நமக்கு உண்மையாவே தண்ணியா ஊத்துது. ஏன்னா 8 பார்ட் ஊத்தும் போது 2 பார்ட் வெளியே போயிட்டு இருக்கு, அப்ப 6 பார்ட் தான் உண்மையாவே ஊத்திட்டு இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி எடுத்த உடனே இந்த டோட்டல் 24/6 போடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, 1/4 ஆஃப் த டேங்க். இப்போ ஃபுல் டேங்க் அப்படிங்கிறது இந்த 24ம் ஊத்துனாதான் ஃபுல் டேங்க். அதுல 1/4 எவ்வளோன்னு பார்க்கணும். 1/4 அப்படின்னா 6, ஓகேவா? அப்ப 6 இந்த 6ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு எடுக்கலாம்? ஓகே, 1 மினிட் எடுத்துக்குது, ஓகேவா? In a group of 150 players consisting of male and female, 58% are male. The average weight of the male player is 82, while that the female player is 72 kg. Find the average weight of all the player in group. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலா 150 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுல 58% வந்து மேல், ஓகேவா? மீதி எவ்வளவு இருப்பாங்க? 58% போயிடுச்சு அப்படின்னா 42% வந்து ஃபீமேல், ஓகேவா? இதுல இப்போ 150ல 58% எவ்வளோன்னு பார்க்கணும். இது எவ்வளோ? 87 அப்படிங்கிறது, ஓகேவா? 87 அப்படிங்கிறது மேல் கவுண்ட். இப்போ 150ல 87 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 63 ஃபீமேல்ஸ் இருக்காங்க, ஓகேவா? இப்போ நமக்கு மேல் ஃபீமேலோட கவுண்ட் தெரிஞ்சிருச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, மேல் பிளேயரோட வெயிட் என்ன? இப்போ மேலோட எவ்வளோ மேல்ஸ் இருக்காங்க? 87 மேல் இன்டூ எவ்வளோ அவங்களோட ஆவரேஜ் வெயிட் ஆமா? 82. அதே மாதிரி ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்க? 63. எவ்வளோ வெயிட் ஆமா? 72. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 7134. இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4536. இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? ஓகேவா? இது கிடைக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 150ஆல மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா டோட்டலா அந்த குரூப்ல இருக்க எல்லா பேரும் கேட்கறாங்க. அப்போ 150ஆல நம்ம மல்டிபிள் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆன்சர் அப்படின்னா 77.8, ஓகேவா? A shopkeeper marks the price of an article at 5,360. Okay, find the cost price if after allowing a discount 8%, he still gained 34%. ஜென்ரலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்றாங்க, அந்த பொருளை இதனுடைய ஒரிஜினல் இதுதான் காஸ்ட் பிரைஸ், ஓகேவா? இதனுடைய பொருளோட ஒரிஜினல் விலை இதுதான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மார்க் பண்றாங்க. மார்க் பிரைஸ் வந்து 5360ன்னு அந்த பொருளை விட அதிகமா மார்க் பண்றாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மார்க் பிரைஸ்ல இருந்து 8% டிஸ்கவுண்டா கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தும், இந்த 8% டிஸ்கவுண்ட் கொடுத்துமே அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் அடைகிறாங்களாமா? 134% ப்ராஃபிட் அடைகிறாங்களாம், ஓகேவா? இப்ப என்ன தெரியணும்னா, சாரி, இப்ப என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இந்த மார்க் பிரைஸ் இருக்கு இல்லையா, 5360 அப்படிங்கிறது தான் 100%. அதுல 8% கம்மியானா எவ்வளோன்னு பார்க்கணும். 8% கம்மியானா எவ்வளோ? 92, ஓகேவா? இது நம்ம என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட், ஓகே? இப்போ இது பண்ணும்போது எவ்வளவு கிடைக்கும்? இப்போ 5360 அப்படிங்கிறது 100 அப்படின்னா 92 அப்படிங்கிறது எவ்வளவு கிடைக்கும்?
இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 4931.2. ஓகேவா? இப்போ இதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இதுதான் செல்லிங் பிரைஸ். இது மார்க் பண்ண பிரைஸ். இதுல இருந்து இதை தான் இவ்வளவு அளவுக்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்க, காஸ்ட் பிரைஸ் என்னன்றது கேட்கறாங்க. அப்போ இதுதான் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன, 34% ப்ராஃபிட்ல வித்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 4931.2 அப்படிங்கிறது 134 அப்படின்னா இந்த 100, அதாவது காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குமா, 3680. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதனோட ஒரிஜினல் அந்த பொருளோட விலையே இவ்வளவுதான், 3680 தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, 5360 மார்க் பண்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, சிபி அப்படிங்கறதே 3680 தான். ஆனா அதை 5360க்கு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் 8% டிஸ்கவுண்ட் கொடுத்து 4931.2 இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இதனோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இது சிம்பிள் தான், இது நம்ம அப்படியே ஆட் பண்ணாலும் இதனோட வேல்யூ கிடைச்சிடும். 0.99, 99.99. இப்போ இதை ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 8 9 சாரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஓகேவா? இதுதான் வந்து இதை ஆட் பண்ணா, இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா இவ்வளவு கிடைக்குது. அப்ப அகைன் இன்னொன்னையும் ஆட் பண்ணி, மூணையும் கூட ஒன்னா ஆட் பண்ணலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். ஓகேவா? இதுதான் ஆன்சர். எங்க இருக்கு, 97. 1109.97, 1109.97. இதுதான் ஆன்சர். ஓகே, இன்னைக்கான 25 கொஸ்டின் நம்ம குரூப் டிக்கானது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் ஓகேவா, எப்படி இருந்தது, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அப்படிங்கறத சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம்.